ரெட் கார்டு வாங்க போறாரா கமருதீன்? மைக் பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு. கெட்ட வார்த்தையில பேசுற மாதிரி தான் நம்மளுக்குமே தோணுது. கமருதீனை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வீட்டுக்குள்ள அது வெடிச்சுக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த வாரம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அதுதான் இருக்கும். வீக்கெண்ட்ல சொல்றேன். போன வாரம் பக்கெட்டு, இந்த வாரம் மைக்கு. அதை வச்சா டார்கெட் பண்ணி அடிப்பாங்க. கடைசி கேஸா பாத்தீங்கன்னா பார்வதியோட மக்ருதீனோட பாத்தீங்கன்னா மைக் கேஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கூட நடக்கக்கூடிய பிரச்சனை தான் பாத்தீங்கன்னா எஃப்ஜேக்கும் கமருதீனுக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷியாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப் கூட தட்டி விடுங்க. அதாவது நான் எஃப்ஜேக்கும் சப்போர்ட் பண்ண போறதில்ல, கமருதீனுக்கும் சப்போர்ட் பண்ண போறதில்ல. இந்த சீசனுக்கே எனக்கு சப்போர்ட் பண்ணல, அது வேற விஷயம். அப்படி இருந்தாலுமே ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். காலையிலேயே ஒரு மதியத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து நடக்குது. அது நடந்து முடிஞ்ச பிறகுதான் அந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் வந்து அந்த பொறுப்பை உணர்ந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொறுப்பை எங்கேயுமே உணரவே இல்ல. திரும்பி திரும்பி மைக்க மறைச்சுதான் பேசிட்டு இருக்காய்ங்க. அப்படி ஒரு காஜுல தான் சுத்திட்டு இருக்கேன். அப்படின்னா கதவ தொறந்துட்டு வெளியில போய் தொலைங்கடா. எங்கடா நம்ம உயிர எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. இதுல விக்ரம வெறுப்பேத்துறதுக்காக கட்டி பிடிக்கிறது, பேபி நீ அப்படி பண்ணுன்னு இருக்கிறதுக்கும் அதாவது இவங்க ஒண்ணு சொல்றானுங்க, ஃப்ரெண்டுக்கு மேல லவ்வருக்கு கீழ அப்படின்னா என்ன இது? ஃபேமிலில ஒண்ணு. என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? என்ன வந்து இந்த சமூகத்துக்கு வந்து நீங்க காட்ட விரும்புறீங்க? நீ பண்றது பார்வதியா இருக்கட்டும், கமருதீனா இருக்கட்டும் பண்றது பச்சையா தெரியுது. எஃப்ஜே ஒண்ணும் லேஸ்பட்ட ஆள் கிடையாது. ஆதிரை இருக்கவரு ஆதிரை ஆதிரைன்னு சொல்லிட்டு என்னென்ன நீ பண்ணிட்டு இருந்தன்னு பார்த்தோம். ஆதிரை போன பிறகு வியானாவ கூட இது பண்ண. அந்த புள்ள வந்து செருப்பால அடிச்ச பிறகு வியானாவும் அவன்ட்ட இருந்து விலகி போயிருச்சு. இப்ப திரும்பி ஆதிரைக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காப்புல. முத்தம் குடுக்கறது என்ன, ஏதேதோ பண்ணிட்டு இருக்கான். சரி அப்படி போய் தொலைங்க என்னமோ பண்ணிட்டு போனாலுமே, வீட்டுக்குள்ள இந்த மைக் பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா, போன வாரமே விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணியிருந்திருக்கணும். ஆனா அட்ரஸ் பண்ணவே இல்ல. ஒண்ணுமே பண்ணாம மேம்போக்கா விட்டு போயிட்டாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகி, இந்த வாரம் வந்து மில்க்கு, அதுக்கப்புறமேட்டு முட்டை, காப்பி தூள், டீ தூள் எல்லாத்தையும் பிக் பாஸ் எடுத்துட்டு போயிட்டாரு. இன்ன வரைக்கும் யாருக்குமே குடுக்கவே இல்ல. டீ குடிக்காம இருந்தா எவ்வளவு கை நடுக்கம் வரும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதாவது டீ தான் எல்லாத்துக்கும் எல்லாமே. அதனால வீட்டுக்குள்ள எல்லாமே டென்ஷன்ல தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வெடிக்குது. அதுதான் வந்து கமருதீனுக்கும் எஃப்ஜேக்கும் நடக்குது. "என்னடா சீன் போடுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் கேட்கிறாரு. "ஆமாண்டா, நான் கேட்க தான் செய்வேன்" அப்படின்ற மாரி இவரு சொல்றாரு. "என்ன கேட்க நீ யார்றா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அவனும் அஃபெக்ட் ஆயிருக்கான். கேட்க தான் செய்வான். அவன் லேஸ்பட்ட ஆள் கிடையாது. அவன் மேல நெறைய ஃபால்ட்ஸ் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன் இவர் அவன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு போயிட்டான். போயிட்டு இங்கிட்டு ஆதிரிய வந்து சமாளிஃபிகேஷன் பண்ணிட்டான். அது வேற விஷயம். இருந்தாலுமே அவனும் அஃபெக்ட் ஆயிருக்கான். கேட்க தான் செய்வான். இந்த இடத்துல 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து "என்னடா, என்னடா, போடா, போடா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வருது. அதுக்கப்புறமேட்டு ஏதோ அப்படின்ற மாரி ஏதோ ஒண்ணு பேசுற மாரி தெரியுது. எனக்கு வந்து கெட்ட வார்த்தை தான் பேசுற மாரி தெரியுது. அங்க நல்லா பார்க்கும்போது. கெட்ட வார்த்தை தான் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். பேசக்கூடிய ஆள்கள் தான் அவிங்க. இந்த வாரம் பொறுத்தளவு விஜய் சேதுபதிக்கு இதுதான் கன்டென்ட் அப்படின்னு நினைக்கிறேன். மைக் பிரச்சனைய வச்சு இந்த வாரம் ஃபுல்லாவே ஓட்டிருவாரு. சும்மாவே பார்வதிக்கு வந்து பாராட்டுகள் எதுவுமே கிடைக்காது. ரோஸ்ட் தான் கிடைக்கும். இந்த வாரம் சரியாவே மாட்டுனாங்க கமருதீன். கமருதீன பொறுத்தளவு ஸ்டார்ட்டிங்ல ரெட் கார்டு வாங்கிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். ஒரு வாரம் நல்லா இருந்தாருன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி பாராட்டுனாரு. போன வாரம் திரும்பி சண்டைக்கு போனான். இந்த வாரம் ஃபைனல் நீ வெள்ளிக்கிழமை களத்துல இறங்கிட்டான் அப்படின்னு தான் சொன்னோம். இத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.